அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவின் 3 பினாபிகள் சிறையில் அடைப்பு, ஸ்டாலின் பெரும் அதிர்ச்சி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரெய்டுகள் நடந்திருந்தது. இந்த ரெய்டின் அடிப்படையில் தொடர்ந்து திமுக சார்ந்த 3 பினாமிகளுடைய வீடுகளிலும் அவருக்கு சம்மந்தப்பட்ட அலுவலர்களையும் பார்த்தீங்கன்னா ரெய்டுகள் தொடர்ந்திருந்த நிலையில் தான் இப்போ திமுகவுடைய தலைமையத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக தான் விழுந்திருக்கு. அதில் திமுகவுடைய ஆட்சியே கலையக்கூடிய அளவிற்கு தான் இவங்க திமுகவுடைய ஒரு பெரிய பினாமியாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா மது ஆலை துறையிலும் பார்த்தீங்கன்னா ரெய்டுகள் நடந்திருந்த நிலையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக மீண்டும் புழல் சிறைக்கு செல்லத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. ஸோ அவர்கள் செய்த மெகா ஊழல் பார்த்தீங்கன்னா இந்த மதுவிலக்கு துறையில் 3 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் பார்த்தீங்கன்னா முதலாளி தலைமையகத்தில் ரெய்டுகள் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஜெகத் ரக்ஷகன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு சம்மந்தப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரெய்டுகள் நடந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ திமுகவுடைய பினாமிகள் ஒட்டுமொத்தமாக சிறைக்கு செல்லத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இன்று பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் திமுகவுடைய தலைமையகத்தை ஒட்டுமொத்தமாக காலியாக செய்யக்கூடிய நிலைக்கு இவருடைய ஒரு முக்கிய புள்ளியாக தான் வளர்ந்த ஒரு முக்கிய நபராக தான் செந்தில் பாலாஜி இருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்துறையிலும் மதுவிலக்கு துறையில் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 50,000 கோடி திமுகவுடைய தலைமையகத்துக்கே போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வெளியேறக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இந்த 3 திமுகவுடைய பினாமியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் ஜெகத் ரக்ஷகன் இவங்களாம் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமையகம் என்ன செய்யுது அப்படின்றத அனைவருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நிலைக்கு தான் அண்ணாமலை அவர்கள் செய்திருக்காரு. ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் வீட்டில் ரைடுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி பாஜக திணித்து வரும் நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இளம்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை சொல்லிச்சிருக்கு. திமுக இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் ஜெகத் ரக்ஷகன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு சிறையில் அடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் தான் நடந்திருக்கு. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே மெகா ஊழல் செஞ்சுருக்காங்க. மக்களுக்காக பணி செய்யறதுக்காக வரல. அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துக்காக தான் அவங்க பாடுபட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இப்போ மக்களிடையே பார்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ மது அலுவலகங்களில் நிறைய மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி 3 பினாமிகள் இப்போ சிக்கியிருக்காங்க. இவர் 3 பேருமே சிறையில் அடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.